guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இன்றைக்கி நம்ம டிசிஎஸ்ங்கிற டாடா கன்சல்டிங் சர்வீஸுங்கிற கம்பெனிலேருந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிசிஎஸ்லேருந்து 2024 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாப் அப்டேட்டில் ஸ்பெஷல் திங்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க ஒன்லி ஐடி கேண்டிடேட்க்கு மட்டும் கொடுக்கல, இவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான ஸ்பெஷல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் பண்ணியிருக்கணும். எந்தெந்த டிகிரிலாம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதில் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் அப்டேட்க்கு லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் 14th ஏப்ரலுங்கிறத கொடுத்துருக்காங்க. 14th ஏப்ரலுக்கு இன்னும் 20 days கிட்ட இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஜாப் அப்டேட், என்ன ஓப்பனிங்கிறது கிளியராக தெரியும். இப்போதைக்கு இவங்க அப்ளிகேஷன் எண்ட் டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் டெஸ்ட்டு என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கங்கிற டேட் கொடுக்கல. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் வந்து உங்கள் சேம் மெயில் ஐடிக்கு டெஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத அவங்க மெயில் பண்ணுவாங்க. ஜாப் அப்டேட்க்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 2024 பாஸ்ட் அவுட் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். மேஜராக இந்த ஜாப் அப்டேட் டிசிஎஸ்லேருந்து ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் பிபிஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் சொல்யூஷன்ஸ். இந்த ஜாப்க்கு இன்டர்வியூ ப்ராசஸ், இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலுமே 14th ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் 14th ஏப்ரலுங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாப் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே டிசிஎஸோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேர் வந்து ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ சேம் அந்த நேம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ சேம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அப்ளை ஃபார் டிரைவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இது வரைக்கும் டிசிஎஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா உங்களோட யூசர் லாகின் ப்ராசஸை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு கேட்டகிரியை பிபிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிசிஎஸ் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறப்போ அதில் நீங்கள் கொடுத்துருக்க அகாடமிக் டீட்டெயில்ஸ், இன்டர்ன்ஷிப், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டர்வியூ எழுத போகிற சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். இந்த சென்டர் இருக்குங்கிற டீட்டெயிலை கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்டரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 1 by 1 எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 5 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளைட் ஃபார் டிரைவ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸில் இவங்க கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து நீங்கள் சென்டரில் தான் போய் எழுதுறது மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணியிருக்க சென்டரில் சீட் அலோகேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னு கொடுத்துருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணும் போதே உங்கள் சிட்டியில் உள்ள சென்டரில் சீட் அலாட்மெண்ட் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணுற சிட்டியில் சீட் அலாட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சிட்டி தான் செலக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்குற அகடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் லெட்டர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துறீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் இருக்கணும். கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டெஸ்ட் வந்து டிசிஎஸ் ஐஆன் அப்படிங்கிற டிஎஸ் டெஸ்ட் ப்ரொவைடரில் ஷேர் பண்ணுவாங்க. சைட்லேருந்து ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அவங்க எப்பயுமே ஜாப் ஆஃபரோ இல்லை ஹையரிங் ரிலேட்டட் எனிதிங் எதுவுமே வந்து உங்களுக்கு @gmail, @rediffmail, @yahoo mail, @hotmailங்கிற மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. சேம் டைம் அவங்க ஜாப் ரிலேட்டடாக எதுவுமே அமௌண்ட் உங்களை டெபாசிட் பண்ணுங்கள், இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க.
டிசிஎஸ் எந்த தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கூடயும் கம்பெனி கூடயும் அவங்க இன்டர்வியூ பர்பஸ்க்காக எந்த அக்ரிமெண்ட்டும் வச்சிடல. ஜாப் அப்டேட்லேருந்து ஹைரிங் ப்ராசஸ் வரைக்கும் எண்ட் டு எண்ட் அவங்க தான் பார்த்துக்குறாங்க. அதனால் நீங்கள் வேறு யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேணாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களோட அசிஸ்டன்ஸ்க்கு tcsbps.support@tcs.com ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஹெல்ப்லைன் நம்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க 1800209311. டிசிஎஸ்லேருந்து பல்க் ஹையரிங் அப்டேட் 1000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே ஹையர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கும்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸுங்கிறதுனால கொஸ்டின்ஸு ஜாப் இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 2024 நீங்கள் டிகிரி முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் எண்ட் டு எண்ட் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஜாப் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் நவுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோன்னே ITBPSங்கிற 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இல்லை பிபிஎஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த ஜாப் அப்டேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.